ஒரே ஒரு டாஸ்க், தன்னை சுற்றி இருந்த எல்லா நெகட்டிவிட்டியும் தொடச்சி நீக்கிட்டாரு திவாகர். தன்னை வந்து ஒரு பெரிய எதிரியாக பார்த்துக்கிட்டு இருந்தவன்லாம் வந்து கை கொடுத்து பாராட்டுற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு வாட்டர்மெலன் ஸ்டார். இதெல்லாமே நமக்கு ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான்லாம் வந்து இந்த ஆள் என்ன பண்ண போறாரு, வந்து கண்டிப்பாக அடி வாங்கி மிதி வாங்கி பிரிக்கிட்டா வெளியே அனுப்ப போறாங்கன்னு நினைச்சேன். பட் எல்லா மனிதருக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு அப்படின்னு காட்டுறது தானே பிக் பாஸ். அது பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். நெகட்டிவாக ஒரு மனிதனை ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிக் பாஸ் திவாகர் அப்படின்ற ஒரு ஆளுக்கு, டாக்டர் திவாகர் அப்படின்ற ஒரு ஆளுக்கு ரொம்ப பாசிட்டிவ். வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு பாசிட்டிவ் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. நம்ம இங்கே பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இப்போ உள்ள சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் உண்மையிலேயே திறமைசாலி, பட் அதை கொஞ்சம் மெருகேற்றிக்கணும். சினிமாக்காக வந்து உங்களை நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மெருகேற்றிக்கணும், ரியாலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடந்து முடிஞ்ச டாஸ்கில் இவர் வந்து எல்லாத்தையும் எப்படி பர்ஃபார்ம் பண்ண வச்சார் அப்படிங்கிறது, எல்லாத்துக்கும் எப்படி கேரக்டர்ஸ் கொடுத்தாருன்றது, எப்படி எனர்ஜெட்டிக்காக இருந்தார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை பெற்றிருக்கு. உள்ளே இருக்கவங்க மட்டும் இல்லை, வெளியே இருக்கவங்களும் பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் தெரிக்க விடுறாங்க. ஸோ இங்கே வாட்டர்மெலன் ஸ்டாராக இருந்த திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படி கழட்டி வச்சுட்டு இனி ஹவுஸ்மேட்ஸுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா திவாகராக இருப்பார். வினோத் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வினோத் சொன்ன வார்த்தையை வந்து திருப்பி நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இவரை வந்து சோஷியல் மீடியாவில் கேலி பண்ணவங்க, கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே வந்து நீங்களே வந்து பார்த்துக்கங்க அப்படின்னாரு. நமக்குமே அது தோணுச்சு. ஏன்னா ஒரு மனிதன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ அந்த இடத்த விட்டு, இப்போ நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுற திவாகர் நம்ம பார்த்துருக்கோம். நிற்க மாட்டாருன்னு பார்த்துருக்கோம். ஒரு சில வார்த்தைகள் அப்படி இது பண்ணுற பார்த்துருக்கோம். இன்டர்வியூவில் கேட்குற கேள்விகளுக்கு வந்து தெரியாமல் பதில் சொல்கிற திவாகரை பார்த்துருக்கோம். பட் திவாகர் அப்படிங்கிற ஒரு மனிதனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது நமக்கெல்லாம் வந்து ஒரு சைடு ஆச்சரியமாகவும் இன்னொரு சைடு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. வெகுளித்தனத்தை விடுங்க, உண்மையை சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது, நெகட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்னொருத்தனை வந்து கெடுக்கணும்டா அப்படின்ற தாட் இல்லாத ஒரு மனுஷனாக தான் இப்போதைக்கு எனக்கு தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. இது வெரி வெரி ஏர்லி டு ஜட்ஜ், அதை நான் சொல்லிடுறேன். ஒரு வாரத்துக்குள்ள மேபி இவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளாகவே இருக்காரா, இவரோட உண்மை இதுதானா, இது எல்லாமே வந்து இன்னும் 2-3 வாரத்தில் தெரிஞ்சிடும். பட் இந்த இவர் வந்து டைட்டில் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இவர் வந்து என்னதான் ஒரு கோமாளியாக இருக்கக்கூடிய ஆளை வந்து யூஸ் பண்ணிட்டு விஜய் டிவி வெளியே துரத்திடுவாங்க எப்பயுமே. அந்த மாதிரி வெளியே துரத்த முடியாத ஆளா இவர் மாறணும்னா இவருக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் மக்களுக்கு தெரியணும், இவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்றது மக்களுக்கு தெரியணும். நம்ம அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது இன்னைக்கு நடந்திருக்கு. இங்கிருந்து டேக் ஆஃப் ஆகி இவருக்குள்ள இருக்க என்டர்டெயின்மெண்ட், அந்த காமெடி, இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இவர் எப்படி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு, எப்படி பிளேஸ் பண்ணிக்கிறாரு, ஒவ்வொருத்தரு கூட என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட்ல இவர் வந்து இருக்காரு அப்படின்றத பேஸ் பண்ணி இவர் அடுத்த கட்டத்துக்கு போறது இருக்கும். டைட்டில் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்றது முதல்ல 50% இருந்தது, இப்போ ஒரு 75% ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். 50 இல்லை 40% இருந்தது, ஒரு 60-65% ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். எல்லாருமே மாத்திட்டாரு. ஓகே, கமருதீன் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு சாரி கேட்டு போறது, பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க, உங்களுக்குன்னு கதை எழுத ஆரம்பிப்பாங்க, உங்களுக்குன்னு டைலாக் எழுத ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறது, டைரக்டர் வந்து பாராட்டுறது, தன்னை எதிர்த்தவங்க தன்னை கண்மூடித்தனமாக சண்டை போடணும்னு நினச்சவங்களே பாசிட்டிவாக மாற்றுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் தானே, மிகப்பெரிய ஒரு திறமை தானே, அதை நம்ம ஒத்துட்டு தானே ஆகணும். பட் ஆஹா ஓஹோ தூக்கி வச்சு தலையில் தூக்கி கொண்டாடி அவருடைய நெகட்டிவ்ஸ் அதெல்லாம் மறைச்சு மன்னிச்சு கிடையாது. நெகட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னு பேசுவோம். இனிமேல் அவர் நெகட்டிவ் பேசினாலும் நெகட்டிவ் பேசுவோம். நம்ம நெகட்டிவ்னா தப்புன்னா தப்புன்னு சொல்லுவோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.